பகுத்தறிவரங்கம். திஸ் இஸ் ஜெனிடா. சீமான்னு பேரை சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிம்பங்கள் வந்து கண் முன்னாடி தோன்றும் இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு எழுச்சி நாயகன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து தமிழ் தேசிய கொள்கை வந்து ஒரு சாதாரண மனிதர். ஒரு சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசியல் நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சீமானை பற்றி பல பிம்பங்கள் வந்து இருக்கு. சோ இவ்வாறு பல பிம்பங்கள் ஒரு மனிதரை பற்றி தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரதிநிதியாக தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். பிரகடனப்படுத்துற மட்டும் இல்லாம தன்னுடைய சுய சிந்தனையும் தன்னுடைய கொள்கைகளையும் வந்துட்டு தமிழர்களின் கொள்கையாகவும் தமிழர்களின் சிந்தனைகளாகவும் வந்து முன்னிறுத்துறாரு. இதனாலதான் வந்து இவருக்கு இத்தனை பிம்பங்கள் வந்து தோன்றுகிறது. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து சிந்திக்க தூண்டுகிறது, ஒரு சிலருக்கு வந்துட்டு சிரிக்க வைக்கிறது. அதாவது ஒரு சிலர் வந்து இவர் வந்து கூட்ட தலைவனாக பார்க்கிறாரு, ஒரு சிலர் வந்து அவரை கோமாளி தலைவனாக பார்க்கிறார். இதை பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ கூட்ட தலைவனாக இவரை பார்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சிறு வயதுல இருந்து நம்ம பார்க்கலாம். இவர் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அரணையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் வந்து பிறந்திருக்காரு. இவருடைய தந்தையார் வந்து ஒரு காங்கிரஸ் தொண்டரா இருந்திருக்காரு. ஆனா சீமான் அவர்கள் பேசிக்காவே வந்துட்டு ஒரு தமிழ் மீது ஒரு பற்றுள்ள ஒரு மனிதராகவும் திராவிட இயக்கத்தின் மேல ஒரு ரொம்ப ஈர்ப்பு உள்ள ஒரு மனிதராகவும் பிற சிறு வயதுல இருந்தே இருந்திருக்காரு. இதோட வெளிப்பாடு எந்த அளவுல இருக்கும்னா, இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல் புக்ஸ் இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு உதயசூரியன் படத்தை வந்து எல்லா இடத்துலயுமே வந்து வரைஞ்சு வச்சிருப்பாரு. முக்கியமா சக மாணவர்கள்ட்ட இவர் வந்து எப்பவுமே பேசுறது எப்படின்னா எப்பவுமே ஒரு விவாதமா தான் இருக்குமா, இல்லைன்னா இந்த பேசுற விதமா என்ன எதை பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை பற்றியும் திராவிட வரலாற்றை பற்றியும் தான் வந்து முழுக்க முழுக்க இவர் வந்து பேசிக் கொண்டிருப்பார். இப்படியே வந்து இவருடைய பள்ளி வாழ்க்கையும் கல்லூரி வாழ்க்கையும் வந்துட்டு திராவிட இயக்கத்தை பற்றி நினைப்பிலே வந்து அப்படியே போயிருக்கு. இவருக்கு பேசிக்கா வந்து என்ன ஆம்பிஷன் இருக்குன்னு பாத்திருக்கீங்கன்னா, இவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும், சினி ஃபீல்ட்ல ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்காரு. ஸோ அதனை தொடர்ந்து வந்து இவர் வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்துல இருந்து சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு மணிரத்னம், பாரதி ராஜா, இந்த அதாவது மணிரத்னம் மணிவண்ணன், பாரதி ராஜா இவங்க கீழெல்லாம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதனை தொடர்ந்து தான் வந்துட்டு 1996 பாஞ்சாலம் குறிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு. இதனால சூப்பர் ஹிட் ஆகுது. இதனை தொடர்ந்து அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் படம் வரையும் எடுத்தார். அதுக்கு முன்னாடி எடுத்த தமிழ் படம் வந்து நல்லா ஹிட் ஆகுது. ஆனால் கடைசி எடுத்த வாழ்த்துக்கள் படத்துல வந்துட்டு இவர் ரொம்ப வந்து பெரும் இழப்பை வந்து சந்திக்கிறார். ஸோ இதோட வந்துட்டு இவர் என்னதான் இந்த தமிழ் பக்கம் ஃபீல்டுல இருந்தாலுமே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த திராவிட இயக்கத்தை பற்றிய பேச்சை வந்துட்டு நிறைய இடத்துல கூட்டம் போட்டு பேசிதான் இருக்காரு. திராவிட கட்சிக்கு வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இது போக இந்த டைரக்ஷன் ஃபீல்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, நடிகராகவும் வந்துட்டு சினிமா ஃபீல்ட்ல உலா வராரு. நம்மளே நிறைய படத்துல பார்த்துப்போம். மாயாண்டி குடும்பத்தார், பள்ளிக்கூடம் படத்துல எல்லாம் இவரை பார்த்திருப்போம். நடிகராகவுமே இவர் வளம் வந்துட்டு இருக்காரு. இது போக தன்னுடைய கொள்கையும் வந்துட்டு ஒரு புறம் வந்துட்டு கூட்டம் கூட்டி அவருடைய திராவிட கொள்கையை பத்தியும் திராவிட இயக்கத்தை பற்றியுமே வந்துட்டு நிறைய இடத்துல பேசுறாரு. ஸோ இதனாலேயே வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து இவரோட திராவிடத்துக்கு வந்து இவரோட சப்போர்ட் கொடுக்கறனால அன்றைய திராவிட கட்சியின் தலைவர் கருணாநிதி கலைஞர் அவர்களுக்கு வந்துட்டு இவர் வந்து ரொம்ப வந்து ஒரு அன்புக்குரிய ஒரு மனிதரா இருக்காரு. அதாவது எந்த அளவுலன்னு பாத்தீங்கன்னா, சீமான் வந்திருக்காரு அப்படின்னாலே கருணாநிதி அவர்கள் வேகமா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ளயுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உறவாவே இருந்திருக்கு. ஒரு மகன் தந்தை உறவு மாதிரி அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே க்ளோஸா இருந்திருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்துல தான் என்ன நடக்குது, 2008 முக்கியமா பாத்தீங்கன்னா 2006 டிஎம்கே வந்துட்டு இதுல எலெக்ஷன்ல நிற்கும் போது அதுக்கு முழு சப்போர்ட்டை கொடுத்தது சீமான் தான். நிறைய இடத்துல போய் கூட்டம் கூட்டி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்தது வந்து சீமான் தான். ஸோ இதனை தொடர்ந்து தான் 2008 என்ன நடக்குது, இலங்கையில உள்நாட்டு போர் நடக்குது. அதாவது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் வந்துட்டு ஈழத்தமிழர்களுக்கு நடக்கும் பிரச்சனையை எதிர்த்து வந்து ஒரு போர் வந்து நடக்குது. அதுக்காக விடுதலை புலிகளும் அவர்களை எதிர்த்து இலங்கை அரசும் வந்து அதாவது உள்நாட்டு போர் ஒண்ணு நடக்குது. இது அந்த டயத்துல தான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஒரு கருமேகம் சூழ்ந்த கரும்போ அந்த போர் சூழ்ந்த ஒரு நேரம் தான் வந்துட்டு அந்த 2008. ஸோ இந்த டயத்துல என்ன ஆகுது, சீமான் அவர்கள் வந்துட்டு ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வந்து நேரில் சந்தித்ததாக சொல்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி பிரபாகரனை போய் மீட் பண்ணிட்டு வந்தேன், அவர் நிறைய எனக்கு என் மேல பாசமா இருக்காரு, நிறைய விஷயங்கள் இப்படி சொன்னாரு அப்படி சொல்லி அவர் நிறைய சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதனை தொடர்ந்து தான் வந்துட்டு இவர் சீமான் என்ன பண்றாரு, எப்படியாவது ஈழத் தமிழர்களுக்கு நம்ம குரலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கருணாநிதி அவர்களை வந்து நேர்ல போய் சந்திக்கிறதுக்காக போறாரு. ஆனா என்ன, அன்றைய அரசியல் சூழலில் சீமானை பார்க்க முடியாததால் கருணாநிதி வந்து அவரை வந்து
பார்க்காம போயிடுறாங்க. ஸோ இதனால சீமானவர்களுக்கு என்ன ஆகுது, கோவம் வருது. என்னப்பா நான் எவ்வளோ கட்சிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன், என்ன பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா, அதுவும் ஈழத்தமிழர்களுக்காக பேச வந்திருக்கேன், எனக்கு பேச நேரம் இல்லையான்னு இவருக்கு கோவம் வரதை தொடர்ந்து நிறைய இடத்துல கூட்டம் கூட்டி ஈழத்தமிழர்களுக்காக இவரே வந்து போராட்டம் நடத்துறாரு. நான் இந்த போராட்டம் நடத்தும் போது உண்மையிலே சீமான் வந்து நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த நிறைய இடத்துல ஈரோடுல, ராமேஸ்வரத்துல நிறைய இடத்துல போராட்டம் நடத்தினாரு. இதனை தொடர்ந்து வந்து அவர் 5 முறை வந்து சிறைக்கு சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய பாஸ்போர்ட் எல்லாம் வந்துட்டு முடக்கிட்டாங்க. இவருக்கு முழு காவல் கண்காணிப்பு இருந்திருக்கு. அதாவது போலீஸ் கண்காணிப்பு எப்பவுமே இருந்திருக்கு. அவர் ஈஸியா வந்து ஒரு இடத்த விட்டு இடத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி நிறைய இன்னல்களை வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்றாரு. ஸோ இதனை தொடர்ந்து தான் வந்துட்டு என்ன ஆகுது, இனிமேல் திராவிட கட்சின்னு ஒன்று வேண்டாம், எனக்கு நானாவே ஒரு கட்சி உருவாக்கியிருந்தா அன்றைய காலகட்டத்தில் இருந்த தமிழ் தேசிய இயக்கத்தை தமிழ் தேசிய கட்சியாக மாற்றுகிறார். 2010 சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஈழத்தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே வந்து உள்ள வராங்க. ஸோ இதனை தொடர்ந்து தான் வந்துட்டு ஈழத்தமிழர்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் வந்து இவர் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவர் கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாரு. முக்கியமா இத்தனை நாளா வந்து கருணாநிதியின் அதாவது ஐயா கருணாநிதி அவர்களுக்குன்னு ஒரு செல்லப்பிள்ளையா இருந்த ஒரு மனிதர் இப்ப என்னன்னா முழுக்க முழுக்க அம்மா ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு தலைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இவர் அதிமுக கட்சிக்காக வந்துட்டு நிறைய கூட்டம் கூட்டி அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டயத்துல என்னன்னா அதிமுக கட்சி ஜெயிக்குது. அவர் என்ன முழக்க திரும்பினார், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அவருடைய கொள்கையே அதுதான். எப்படியாவது ஈழத்தை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கட்சியை வந்து நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறத அது தெளிவாக அவருடைய முழக்கத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சுதான் வந்துட்டு அவர் நிறைய வந்துட்டு கட்சிக்காக பேசுறாரு. அதை தொடர்ந்து அதிமுக கட்சியும் ஜெயிக்குது. ஸோ இங்க இருந்து தான் பிரச்சனை தொடங்குது. ஸோ அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பேச்சு நமக்கு வேணாம். ஸோ அதிருப்தி காரணமாக சீமான் அவர்கள் வந்துட்டு அதிமுக விட்டுமே வெளியேறாரு. இது இன்னைக்கு வரையுமே சொல்றாரு, ஜெயலலிதா அம்மாவை வந்து நான் சந்திச்சதுதான் வந்துட்டு என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்றாங்க. ஸோ நமக்கு அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேச்சு வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து சீமான் அவர்கள் நான் எங்கனாலுமே நிமிடிப்பேன், யாரையும் நம்பி இருக்க மாட்டேன். நான் வந்து டிஎம்கே நம்பி நின்னேன், ஆனா அங்கேயும் எனக்கு அதிருப்தி தான் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதிமுக நம்பி நின்னேன், அப்பயும் எனக்கு அதிருப்தி தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால நான் தனித்தே இனிமேல் செயல்பட போறேன்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு 234 தொகுதியிலையும் வந்துட்டு இவரே வந்து ஆளை நிறுத்துறாரு. எல்லாரையும் அவரே வந்துட்டு ஒவ்வொரு எம்எல்ஏ இதுக்கு போட்டியாளருக்கா நிறுத்துறாரு. நிறுத்தி பாத்தீங்கன்னா அவருக்கு 1% ஓட்டு கூட கிடைக்கல. இவருடைய பேச்சை கேட்க 4000 மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அந்த இடத்துல 4 பேர் கூட அவருக்காக ஓட்டு போடல. இதுவுமே அந்த டைத்துலலாம் வந்துட்டு இப்ப நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஸோ ஏன்னா அவ்வளவு பேச்சாற்றல் இருந்து ரொம்ப வந்து ஃபன்னியா அவர் பேசக்கூடிய மனிதர். ஸோ இது இவ்வளோ பேர் குமிஞ்சாலுமே ஓட்டு போறதுக்கு 4 பேர் கூட இல்லாத நிலைமை தான் அவருடைய கட்சிக்கு இருந்தது. அதனை தொடர்ந்து 4% மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்து 10% ஓட்டு வந்து இப்போ சீமான் அவர்களுக்கு வந்து, அதாவது அவருடைய கட்சி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருது. இப்படியாகத்தான் வந்து ஒரு கூட்ட தலைவனாக சீமான் அவர்கள் வந்து உருவெடுக்கிறார். இவரை வந்து அதாவது தமிழர்களுக்காக ஒன்று வேணும்னா அது சீமானை நம்பி இருந்தா போதும் சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டு சீமான் அவர்களை தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப சீமானை கோமாளியாக பிம்பமாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா அவருடைய திருமணத்துல இருந்து வரலாம். 2007 வாழ்த்துக்கள் படம் மூலமாக விஜயலட்சுமி என்ற நடிகை வந்து இவருக்கு வந்து அறிமுகமாகறாங்க. அதனை தொடர்ந்து இவங்க 2 பேருமே வந்து உறவுல இருந்ததா வந்து சொல்லப்படுகிறது. ஆனா அதனை அடுத்து 2011 அதாவது 2008க்கு அப்புறமா வந்து இவர் வந்து ஈழ மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பகிங்கரமா ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறாரு. நான் திருமணம் செஞ்சா யாராவது அதாவது விடுதலை புலிகளோட விதவை மனைவி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொன்னது மட்டும் இல்லாம 2011 ஒரு விடுதலை புலிகளோட விதவி மனைவி யாழ்மதி என்பவரை திருமணம் செய்து கொள்வதாக அவர் வந்து வெளியே வந்து வெளியிடுறாரு. ஆனா அப்ப அவங்களையும் திருமணம் பண்ணிக்காம 2013 முன்னாள் சபாநாயகர் கயல்விழியை வந்து இவர் திருமணம் செஞ்சுக்கிறார். அதாவது கொடுத்த வாக்குல எப்பயுமே வந்துட்டு என்னன்னா ஒரு பகிங்கரமா வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தமிழன்டா நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. கடைசி வந்துட்டு
அப்படி இங்கேன்னு போயிட்டு வேற ஏதாவது அவருக்கு அவரோட வாழ்க்கையில ஒரு தனி மனிதனா அவருக்கு என்ன செய்வாரோ அதே வந்து திரும்ப செஞ்சுட்டு போவாரு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி கொலை வழக்கு. இதுல வந்துட்டு விடுதலை புலிகளே வந்து இவர்களுக்கு எதிராக தான் வந்து பேசுவாங்க. அதாவது அவ்வளவு தூரம் வந்து சீமான் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் விடுதலை புலிகளே வந்துட்டு சீமான் இந்த விஷயம் பேசுறதுல வந்து ரொம்ப பகிங்கரமா வந்துட்டு அவங்களுடைய காட்டத்தை காட்டியிருக்கிறார்கள். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்குல வந்துட்டு விடுதலை புலிகள் வந்து இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விடுதலை புலிகளிடம் வந்து ரொம்ப பெரிது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இதன் காரணமாக நிறைய பேர் வந்து இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. இவங்களுடைய விடுதலைக்காக இன்னும் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, தன்னைத்தானே வந்துட்டு விடுதலை புலிகள் நானும் ஒரு தமிழன், நானும் ஒரு விடுதலை புலின்னு தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டு நாங்க தான் வந்துட்டு ராஜீவ்காந்தியை கொலை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையிலே உள்ள போயிருக்காங்க, வெளியே வரணும்னு என்ன இருக்கா? இல்லைன்னா ஈவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களே வந்துட்டு இந்த விஷயத்த வந்து ராஜீவ்காந்தி இறந்ததை வந்து எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா, தான் செய்த தன்னுடைய தன்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்துல நடந்த ஒரு பெரிய மன்னிக்க முடியாத ஒரு சம்பவமா தான் ஈவன் வேலுப்பிள்ளை அவர்களே வந்து பாக்குறாரு. இதை வந்துட்டு பெருமையா ஒரு விஷயத்தை பத்தி ஆமா நாங்க தான் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏதோ அது வீரம் அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து பேசுறது வந்து அதுவும் வந்து ஒரு முட்டாள்தனமாக பார்க்கப்படுகிறது. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இனவாத பேச்சு. ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. என்னுடைய தமிழர்கள், என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கிறாரு. அப்போ நீங்க இதே சீமான் அவர்கள் வந்துட்டு இந்த தமிழ் மண்ணுல வந்துட்டு தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும். இந்த அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மனிதர், இந்த மற்ற நார்த் சைடு இந்த வட மாநிலத்துக்குலாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து வெளியே போங்க, நீங்களாம் வந்து இந்த நாட்டவர்கள் கிடையாது, நீங்களாம் வெளியே போங்க, தமிழர் மண்ணில் தமிழர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு இவர் வந்து சொல்றது. அப்போ இலங்கை அரசு ஈழத்தமிழர்களை வந்துட்டு வெளியே போன்னு சொன்னது சரியா தானே பார்க்கப்படும் இல்லையா? அப்போ இவரும் இனவாத பேச்சு தானே பேசுறாரு. அந்த ஒரு புரிதல், இவர் என்ன பேசுறாருங்கிற புரிதல் அவருக்கு இருக்கானே நமக்கு சில பேருக்கு தெரியாது. இன்னொன்று நான் தமிழர், நாம் தமிழர்னு சொல்லுவாரு. உண்மையிலே தமிழர் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. என்னன்னா தமிழனை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஈவன் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு ஆட்சி செஞ்சதுக்கே வந்துட்டு அவங்க ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். ஏன்னா அவங்க வந்துட்டு கர்நாடகாவை சேர்ந்தவர், அவர் வந்து தமிழ் பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனா தமிழ் மக்கள் போய் வேற எங்கேயோ போய் எதையோ சாதனை புரிஞ்சுட்டாங்க. வேற ஏதோ ஒரு இடத்துல இப்ப யூஎஸ்லயே வந்துட்டு கமலா ஹாரிஸ் வந்துட்டு நியமனம் ஆனாங்களே, அந்த டயத்துல வந்துட்டு நம்ம தமிழ் பொண்ணு வந்து ஜெயிச்சுட்டாங்க, நம்ம தமிழ் மக்கள் வந்து இந்த இடத்துல சாதனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பீத்துவார். இது எந்த அளவுக்கு சரின்னு பார்க்கலாம். அதாவது மற்ற மனிதர்கள் வந்து இங்க வந்து ஆட்சி செய்யக்கூடாது, ஆனா நான் எங்க வேணாலும் போய் ஆட்சி செய்வேன் அப்படி. அதாவது நம்மளை வந்து எப்படி வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவனை ட்ரீட் பண்றது ஒரு மனித நேயமும் கூட இல்லையா? அதை என்னைக்குமே வந்து இவர் கடைபிடித்ததே கிடையாது. உண்மையில வந்து அதை முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய மனிதர் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எப்ப பாரு வந்து யாருனாலும் வந்துட்டு சவால் விடாது. அதாவது பேச்சாற்றல் நிறைந்த மனிதர்களுக்கு நார்மலாவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா, நான் பாத்துக்கிறேன்டா, நான் இதை பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய இடத்துல நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவர் எத்தனையோ தடவை வந்துட்டு இந்த முறை தேர்தலில் மட்டும் நான் தோத்துட்டேன்னா என் கட்சியை வந்துட்டு நான் கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு தடவைங்க அவர் ஜெயிக்கவும் இல்லை, ஒரு தடவை வந்து அவர் கட்சியை வந்துட்டு அவர் வந்து கலைச்சதும் கிடையவே கிடையாது. சீமான் அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் யாரையாவது வந்துட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டே இருப்பாரு. அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா அவன் என் அப்பாடா, அவன் என் தம்பிடா, அவன் என் அண்ணன்டா, ஈவன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இப்போ டிவிகே விஜய் அவர்களை பத்தி வந்து அவர் தப்பா பேசினாரு. அப்போ கொஞ்ச காலத்துக்கு அப்புறமே வந்துட்டு அவர் என் தம்பிடா அப்படின்னு சொல்லி இப்படித்தான் வந்துட்டு சீமானை வந்துட்டு கோமாளி தலைவனா ஒரு சிலர் வந்து பாக்குறாங்க. இப்ப இந்த கூட்ட தலைவனாக பார்க்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட வந்துட்டு இந்த கோமாளி தலைவனாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் வந்து நிறைய கேள்விகளுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து சீமானை பற்றி எப்பொழுதும் இருக்கும். அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் விட்டுடலாம். ஆனா ஒரு 2 விமர்சனங்களை பத்தி மட்டும் நம்ம பேசலாம். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு பிரபாகரன் அவர்கள் வந்து மீட் பண்ணதா சொல்றாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம அதுவும் போர் நடந்த நேரத்தில் போர் சூழல்ல வந்துட்டு மீட் பண்ணதாகவும் அவரோடய சேர்ந்து ஆமைக்கறி சாப்பிட்டதாகவும் அது போக நிறைய அரசியல் பேச்சு பேசுனதாகவும் சொல்லியிருக்காரு. பேசிக்கா பிரபாகரன் அப்போ வந்து அவர் வந்து சாதாரண ஒரு டைரக்டர், இவர் வந்து கட்சியில இல்லை. ஸோ இந்த டயத்துல மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு பிரபாகரன் அவர்கள் ஒரு டேரக்டர் மீட் பண்ணாங்கன்னா எப்பயுமே வந்து அரசியல் பேச்சுக்கள் வந்து அவர் ஈடுபட்டதே கிடையாதாமா. இன்னொரு ஆமைக்கறி சாப்பிட்டதான் சொல்றாங்க. அன்னைக்கு நடந்த போர் சூழல்ல அவர் உட்கார்ந்து ஆமைக்கறி சாப்பிட்ற நிலைமையிலே இல்லையாமா. அவர் அந்த டயத்துலாம் வந்துட்டு இந்த பனங்கிழங்கு கூழ்னு சொல்லிதான் ஒண்ணு வந்து அவங்க காய்ச்சி மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு நேர போக்குல வந்துட்டு வேகமா வந்து சாப்பிட்டு கிளம்புவாங்க. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப ஒரு பிஸியான ஒரு டைம் இருந்த டைம் வேற. ஸோ அந்த மாதிரி சொல்றாரு. மூணாவது பாத்தீங்கன்னா இவர்
இவர் அவங்கள தான் பார்த்தாங்க. எந்த ஒரு அத்தாச்சும் எந்த ஆதாரமும் கிடையாது. கடைசியா ஒரு வழியா வந்து அவர் வந்து ஒரு போட்டோ மட்டும் வெளியிட்டாரு. அந்த போட்டோவும் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எடிட் பண்ண போட்டோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலே இவர் வந்து பிரபாகரனை சந்திச்சாரா இல்லையான்னு தெரியல. மேபி என்னுடைய கூற்று இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பிரபாகரனை பார்த்துருக்கலாம். ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஏதோ சாதாரணமா பார்த்துருக்கலாம். ஆனா இவர் சொல்றாருல என்னை அவ்வளவு பார்த்தாரு, என்னோட மகன் மாதிரி என்னை வந்து ட்ரீட் பண்ணாரு, என்னை வந்து இவ்வளவு தூரம் என்கிட்ட பேசினாரு. இந்த விஷயங்கள் உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா வந்துட்டு நிறைய பேர் வந்து அவர் பிரபாகரனை மீட் பண்ண விஷயத்தையும் வந்து யாருமே ஏத்துக்க ரெடியா இல்லை. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நிறைய நம்ம ஆடியோ வீடியோலாம் நம்ம கவனிச்சிருப்போம். இவர் வந்து சாதாரணமா ஒரு வாடகை வீட்டில் தான் வந்து இவர் தங்கிட்டு இருக்காரு சென்னையில. அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இவருக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. கடைசியா இவர் நடிச்ச அந்த வாழ்த்துக்கள் படம் மூலமாகவும் இவருக்கு வந்துட்டு தோல்வியை சந்திச்சு நிறைய இழப்புகளை மட்டும்தான் சந்திச்சு வெளியே வந்தார். சினி ஃபீல்டை விட்டு எந்த ஒரு சம்பாத்தியமும் கையில காசு இல்லாம தான் வெளியே வந்தாரு. ஆனா இவர் கட்சி ரீதியாக எத்தனையோ மாநாடு நடத்துறாரு, எத்தனையோ கூட்டம் நடத்துறாரு, எத்தனையோ கட்சி வேலைகள் செய்யறாருல. இதுக்கான ஃபண்டு எங்கிருந்து வருதுங்கிறது கேள்வி எல்லாருக்குமே வந்து பெரிய அளவுல இருக்கு. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க, மேபி விடுதலை புலிகளே வந்துட்டு இவருக்கு வந்து பணம் கொடுக்கலாம், இல்ல உலகத்துல இருக்கிற எத்தனையோ தமிழ் வாழ் மக்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து இவருக்கு ஃபண்ட் அனுப்பலாம். ஏன்னா தமிழ் மக்களை மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. விடுதலை புலிகள் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஈவன் பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறமா யாரும் பிரபாகரனை மறக்க கூடாது. அவரோட இன்னும் பிரபாகரனை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க ஒரே ஆள் பாத்தீங்கன்னா சீமான். எப்பயுமே சீமான் ஒருத்தர் தான் வந்து பிரபாகரனை வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. ஸோ அவர் ஒருத்தராவது ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஃபண்டு கொடுத்து அவரை பேச வச்சுட்டு இருக்கதாகவும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல பொய்ன்னு நமக்கு தெரியல. ஸோ இப்படியாக சீமான் அவர்கள் கூட்ட தலைவனாகவும் கோமாளி தலைவனாகவும் மக்கள் மத்தியில இடம் பெற்றிருக்கிறார். ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது விமர்சனங்கள், இல்லை நான் சொன்னல ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னு மன்னிச்சிருங்க. நான் முடிந்த அளவுக்கு நான் எதுவும் தப்பான வார்த்தைகள் போடாம தான் பேசுறேன். நான் நிறைய விஷயங்கள் படித்தேன். ஒரு சில விஷயங்களை நிறைய மிஸ் பண்ணி தான் அந்த இடத்துல சொல்றேன். அந்த விஷயங்கள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இல்லை நான் பேசுனதுல ஏதாவது தவறான விஷயம் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ ஒருவேளை என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா அதுவும் சொல்லுங்க. நான் அதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.